ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித் யூ சிவராம் சேனல். இன்றைக்கி வந்து இந்த ஒரே குழம்பு போதுங்க. டிஃபனுக்கும் சாதம் 3 வேளைக்குமே இந்த குழம்பு ஒரே குழம்பு போதும். ஸோ டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். சோயா, பட்டாணி, உருளைக்கிழங்கு இதெல்லாம் வச்சு தான் ஒரு குருமா மாதிரி செய்ய போகிறோம். ஸோ இது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, நான் இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது என்னோடய அன்பான ரிக்வெஸ்ட்டு. 1/4 கிலோ பட்டாணி எடுத்திருக்கேன். அது வந்து 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு எடுத்திருக்கேன். ஒரு உருளைக்கிழங்கு, அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துடலாம். ஒரு 50 கிராம் சோயாவை தண்ணியில் வந்து ஊற வச்சுக்கலாம். சுடு தண்ணியிலையோ பச்சை தண்ணியிலையோ எதில் வேணாலும் ஊற வச்சுக்கலாம். நான் வந்து பச்சை தண்ணியில் ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் சுடு தண்ணியில் ஊற வைக்கிறதா இருந்தால் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா கூட போதும். இப்போ நல்ல தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த சோயா ஊறினதுக்கப்புறம் பிழிஞ்சு எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 5-6 மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 6 கேஷ்யூ நட்ஸ், முந்திரி, தேவையான அளவு தேங்காய், கொத்தமல்லி, கசகசா வந்து ஒரு 1/2 டீஸ்பூனு. இதெல்லாம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட ஒரு சின்ன பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நைஸாக ஒரு பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் வந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எண்ணெயை எடுத்துக்கலாம். ஸோ தேங்காய் எண்ணெயில் சமைக்கும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி இப்போ 1-2 தட்டிட்டு இந்த எண்ணெயிலேயே சேர்த்துக்கலாம். அப்போ வாசனையும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை. இது நல்லா ஒரு இஞ்சி பூண்டு வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். அது வரைக்கும் இந்த எண்ணெயிலேயே நல்லா வறுத்து விட்டுடலாம். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வரட்டும். அது வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டு எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கிருச்சு. இந்த டைமில் ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்கிறதுக்காக இந்த டைமில் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி பட்டாணிலையும் உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம். அதனால் பார்த்துட்டு இதுக்கு தகுந்த அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம மசாலா வந்து இது கூட சேர்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்சமான சிக்கன் மசாலா இல்லை மட்டன் மசாலா எது வேணால் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் வந்து நான் வந்து மல்லி, சீரகம், சோம்பு, வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். அது வந்து 1 டீஸ்பூனும், தனி மிளகாய் தூள் வந்து 1/2 டீஸ்பூனும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்குறீங்கன்னா இந்த மல்லி இது வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். அதனால் நான் வந்து மல்லி வந்து 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். நான் இது வந்து மல்லி, சீரகம், சோம்பு, வெந்தயம், கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து தனியாக அரைச்சி வச்சுருக்கேன்னா இதெல்லாம் சேர்த்து ஒரு டீஸ்பூன் எடுத்துகிட்டு அது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா சோயா, பட்டாணி, உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம பட்டாணி, உருளைக்கிழங்கு வந்து ஆல்ரெடி வேக வச்சுருக்கோம். சோயா வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு வந்து இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம தேங்காய் அரைச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை வந்து இது கூட சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து குழம்பு அந்த குருமா கிரேவி வந்து எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம சாதத்துக்கெலாம் கொஞ்சம் ஊற்றி சாப்பிடுவது கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்போது நல்லாயிருக்கும்.
டிஃபனுக்கும் அது வந்து சரியாக இருக்கும், நல்லாயிருக்கும். இட்லி தோசை இந்த மாதிரிக்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப திக்காக தேவையில்லை. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. எந்த உப்பு பத்தலைன்னா உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க வச்சா போதும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி எல்லாம் வேக வச்சு தான் சேர்த்துருக்கோம். மசாலாவும் நல்லா எண்ணெயில் வதக்கியாச்சு. அதனால் 10 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க வச்சிடலாம். பத்து நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஒரு கிரேவி வந்து ரெடி. ஸோ இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.